விபத்தில்லா சென்னையை உருவாக்க போக்குவரத்து காவல்துறை சார்பில் ஜீரோ ஆக்சிடென்ட் டே விழிப்புணர்வு பிரச்சாரம் செய்யப்படும் வேளையில் விபத்தில்லா சென்னை என்ன செய்யலாம் என மக்கள் சொன்ன கருத்துக்களை கேட்கலாம். சின்ன பசங்க 3 பசங்க தான், என்ன 15-16 வயசாக இருக்கும். மிஞ்சி போனால் பெரியவர் ஒரு இமன் நிதானமாக கிராஸ் பண்ணுறவர் இச்சர் ஸ்பாட்லேயே ரொம்ப சீரியஸ் ஆகிடுச்சு. நேற்று 3:30 மணிக்கு சாயந்தரம் இறந்துட்டார். இந்தமாரி இருக்கும்போது பேரண்ட்ஸ் வந்து கேட்கும்போது பார்த்தீங்கன்னா என் பிள்ளைங்க பொறுமையாக தான் ஓட்டுவாங்கன்ற கேள்வி வேறு. அது சுத்தமாக அவாய்ட் பண்ணிக்கணும். அது இருந்தாலே கரெக்டாக இருக்கும். ஸ்கூல் பசங்களுக்கும் மெயினாக பார்த்தீங்கன்னா ஃபுட்பால் அடிக்கூடாது, கொல்லக்கூடாது. அதுக்கும் பேரண்ட்ஸ் கண்ட்ரோல் பண்ணணும். டீச்சருங்க என்ன பண்ணுவாங்க, வாத்தியார் என்ன பண்ணுவாங்க, ஸ்கூலில் எதனா ப்ராப்ளம் இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். போலீஸ் என்ன பண்ணுவாங்க, அவங்க கண்ணு இருக்க ரவுண்ட்ஸ் வரும்போது தான் பிடிப்பாங்க கொள்ளுவாங்க. 24 மணி உட்கார முடியும் போலீஸுங்க. சொல்லுங்கள் பார்க்கலாம். எல்லாத்தையும் கட் பண்ணால் கரெக்டாக இருக்கும். யாருக்குமே லைசன்ஸ் கிடையாது, பொறுமை கிடையாது. ஃபஸ்ட்டு இதுதான் விஷயம். விபத்து நடக்குதுன்னா நம்மளால தான் காரணம். நம்ம தான் பொறுமை தான் அவசியம். பொறுமை இல்லைன்னா வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை. பொறுமையாக போகணும், பொறுமையாக வரணும். வீட்டிலேருந்து கிளம்பும் போதே இன்றைக்கி நிலைமை என்ன, பொறுமையாக போகணும், பொறுமையாக வரணும். அதே போல் ஆஃபீஸுக்கு கிளம்பும்போது ஒரு அரை மணி நேரம் முன்னாடி கிளம்பணும். சின்ன பசங்களுக்கெல்லாம் பெரிய வண்டி வாங்கி கொடுத்து அவங்க ரொம்ப ரேஷாக ஓட்டி ரொம்ப விபத்தெல்லாம் நடக்குது. இதை கொஞ்சம் பெற்றோரும் கொஞ்சம் கவனிக்கணும். இவங்கனால நிறைய சாலை விபத்து ஆகுது. அதே மாதிரி வண்டி ஓட்டுறவங்களும் இந்த ஜெய்ப்ரா கிராசிங்கு, ரெட் சிக்னலு இதெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணணும். செல்ஃபோன் போட்டுட்டு பேசுகிறத அவாய்ட் பண்ணணும். செல்ஃபோன் போஸ்ட்டு நிறைய பேர் காரும் ஓட்டுறாங்க, பைக்கும் ஓட்டுறாங்க. இதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கணும். பல்லாவரத்துலேருந்து அனகாபுத்தூர் வரைக்கும் ரோடு பள்ளம் தான். ஸ்கூல் பசங்க ரொம்ப அவஸ்தைப்படுறாங்க. அன்றாடி வாழ்க்கையில் போக முடியல. ஜனங்க செம இது படுறாங்க. ஆட்டோவே ஓட்ட முடியல. பள்ளம் குழியுமா தாங்குது. நேற்று ஒரு லாரி மாட்டிக்கிச்சு, இன்னைக்கு காலைல ஒரு லாரி மாட்டிக்கிச்சு, குட்டி என்ன மாட்டிக்கிச்சு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.